நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு இன்று பிற்பகல் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அமைச்சர் அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்ததுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தனது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த நிலைக்கான பொறுப்பை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள நேரிடுவதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சர் என்ற வகையில் எனது பொறுப்பின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்றிலேயே இது நடந்துள்ளது. எனவே அந்த பொறுப்பை நான் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 குழுக்களுக்கிடையே பாதாள உலக போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 2 குழுக்களுக்கிடையே நேற்று இரவே முதலில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராகும் போது அந்த 2 குழுக்களுக்கும் இடையே மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. எனவே அதனை தீர்ப்பதற்கு எமது ஊழியர்கள் தங்களால் இயன்றவரை தலையிட்டிருந்தனர். எனினும் ஆரம்பத்திலேயே சுடவோ அல்லது அடிக்கவோ எம்மவர்கள் முற்படவில்லை. மற்ற உபாயங்களை பயன்படுத்தியிருந்தார்கள். ஒப்பீட்டளவில் அங்குள்ளவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இவை நடக்காமல் இல்லை. ஆனால் இதனை நியாயப்படுத்தவும் முடியாது, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏனெனில் இங்கு மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இந்த மோதல் ஊழியர்களுடன் ஏற்படவில்லை. இரு தரப்பினருக்கும் இடையே மோதலை தீர்க்க தலையிட்ட போதே ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊழியர்களுடன் இந்த மோதல் ஏற்படவில்லை. ஆனால் அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சிறைச்சாலை அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படியாயின் அவர்களின் கைகளுக்கு ஆயுதங்கள் எவ்வாறு சென்றன? இவற்றையே நான் கண்டறிய வேண்டும். ஏனெனில் அனைத்து கைதிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணிபுரியும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எமது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் ஒரு கைதியா அல்லது பாதாள உலகைச் சேர்ந்தவரா என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. மனிதர்கள் உயிரிழந்துள்ளனர். அது தொடர்பில் பாரிய அதிர்ச்சி உள்ளது. நடக்கக்கூடாத ஒன்று நடந்துள்ளது. எனவே நீதி அமைச்சர் என்ற வகையில் எனது கீழுள்ள நிறுவனம் என்பதால் அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். பொறுப்பேற்று பிரச்சனையை தீர்க்க வேண்டும்.